மனம் இது எல்லாமே இயங்கிட்டு இருந்தாலும் நமக்கு மனசு அப்படிங்கிறது அந்த இடத்துல இயங்கல அப்படின்னா நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம கிடையாது இல்லைங்களா. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு உடலும் இருக்கு, உயிரை இயங்கிட்டு இருக்கு. ஆனா மனசு மட்டும் அங்க இயங்கல. அதை சொல்லுவாங்க இல்லையா, இந்த உயிர் எப்ப வேணாலும் இவங்களுக்கு இயக்கம் வரும், வராமலும் போகலாம், இப்படியே இருப்பாங்க. 6 மாசத்துல சரியாகும் இந்த கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிறது, அல்லது 1 வருஷத்துல சரியாகும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, மூளை சாவு உயிர் இருந்து மனசு அந்த உடலை இயங்கிட்டு இருக்கு. ஆனா அங்க இடத்துல என்னன்னா மூளை சாவு அடைஞ்சிருச்சு. அதனால உடல் கருவிகள் மட்டும் இயங்கிட்டு இருக்குது, மனசு செயல்படல, அதனால சரி பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அப்போ நம்மளுடைய இது உயிர் இருந்தாலும் அதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அடுத்தது அப்படின்னா மனம்தான் நானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் மனம் அப்படிங்கிறது நான் கிடையாது. ஏன்னா உடலும் இருக்கு, உயிரி இருக்கு, மனசு இருக்கு. நம்ம என்ன சொல்ல, என் மனசு அப்பவே சொல்லிச்சு அது சரியில்லை அப்படின்ட்டு. ஆனா நான் சொன்னேன் அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. என் மனசு சொல்லிச்சு அப்பவே அது சரி, அப்போ அது பரி நடக்கல. அப்ப மனம் அப்படிங்கிறது நான் கிடையாது. அப்ப உடலும் நான் இல்லை, உயிரும் நான் இல்லை, மனமும் நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவுதான் நான் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வந்துடும். ஏன்னா எல்லா உயிரினங்கள்கிட்டும் இருக்கக்கூடியது அந்த அறிவு தான். அது